கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. பெண்கள் தங்களோட கர்ப்ப காலத்துல பாராசிட்டமல் மருந்தை உட்கொள்றதன் காரணமா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏடிஹெச்டி மற்றும் ஆட்டிசம் போன்ற நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய இந்த கருத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் அதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு சிலர் அவருக்கு ஆதரவாகவும் ஒரு சில மருத்துவர்கள் அதற்கு எதிராகவும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா லான்சென்ட் ஆய்வறிக்கை நிறுவனம் இதற்கு முன்னாடி இது குறித்து பல ஆய்வுகளை பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதுல எல்லாவற்றிலையுமே பாராசிட்டமல் மருந்துக்கும் குழந்தைகளினுடைய பாதிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல கடுமையான விவாதங்கள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்கள் மத்தியில கூட ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய லான்செட் ஆய்வறிக்கையில ட்ரம்பினுடைய கருத்துக்கு முற்றிலுமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாராசிட்டமால் மருந்தை பெண்கள் கர்ப்ப காலத்துல எடுத்துக்கொள்றதுனால குழந்தைகளுக்கு எந்த விதமான நரம்பியல் நோயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பல ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்த ஆய்வுல குறிப்பா ஒரு விஷயத்த சேர்த்து மேற்கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரே தாய்க்கு பிறந்த 2 குழந்தைகள், அதாவது சகோதர சகோதரிகளை இணைத்து அந்த ஆய்வுல இப்போ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஒரு பெண் கர்ப்ப காலத்துல இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பியல் பிரச்சனை, மரபணுக்கள் மாற்றம், சுற்றுச்சூழல் காரணிகள், அவங்க வழி வழியா வந்த மரபணுக்களினுடைய பிரச்சனை, இப்படிப்பட்ட காரணங்கள் தான் பிறக்கக்கூடிய குழந்தைகளை பாதிக்குமே தவிர பாராசிட்டமால் மாத்திரை எப்போதுமே இதற்கான காரணமா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவரினுடைய பரிந்துரையின்படி அவர் எந்த அளவுல எடுத்துக்கொள்ள சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து சம்பந்தமா தேவையில்லாம இந்த மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதன் காரணமா கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல தாமதம் ஏற்படுது. இதனால மிகப்பெரிய பிரச்சனைகளையே இது ஏற்படுத்தும் அப்படின்னும் அந்த ஆய்வு நிறுவனம் தங்களோட ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாகவே சமூக வலைதளங்கள்ல யாராவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வச்சாலே அது வைரலாகி மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டோட ஜனாதிபதியே கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாகவும் இது மாறி இருக்கு.